மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நோன்பு தொறக்கிறதுக்காக ஷார்ஜாவோட த கிரேன் மஸ்ஜிதுக்கு தான் போய்கிட்டுருக்கோம். ரொம்ப நாளாகவே நம்ம தூரத்துலேருந்து ஒரு ஒரு பார்த்த விஷயம் இது. இந்த அளவுக்கு ஒரு கிராண்டாக இருக்கிற ஒரு பள்ளிக்கு நம்ம எப்போயாச்சும் ஒரு நாள் போகணும்னு சொல்லிட்டு, அது இந்த நம்மள நோம்பில் போகக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடச்சிருந்துச்சி. உள்ளே போகும்போதே அவ்வளோ க்யூ இருந்துச்சு. அப்படி நமக்கு இடம் கிடைக்குமான்னே தெரில. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் போனோம். சரி அப்படியே நின்று நின்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு நமக்கு இடம் கிடச்சிட்டு, அந்த எப்படி சொல்கிறது, அந்த வெளியே நின்று பார்க்கும்போது அந்த வியூ வந்துட்டு எக்ஸ்ட்ரீம், அது சொல்ல தெரில, எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. உள்ளே போய் ஒரு சிட்டிங்கை போட்டவுடனே ஒரு கிட்டு கொடுத்துருந்தாங்க. அதில் சிக்கன் பிரியாணி, அரிசி, அது இல்லாமல் அந்த பாக்ஸுக்குள்ளே வந்துட்டு லெமனப்பு, ஒரு தண்ணி, ஒரு ஆரஞ்சு, ஒரு டேட்ஸ் வச்சுருந்தாங்க. அப்படியே எல்லாம் உட்காந்துட்டு சுற்றி முட்டி எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இவ்வளோ பல ஆயிரம் மக்களோட ஒன்று சேர்ந்து நோன்பு திறக்கிறதும் அது ஒரு புது ஃபீலாக இருந்தது. ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பாங்கு கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு உள்ள பள்ளிக்கு தொழுக போகும்போது அந்த பள்ளியோட இது வந்துட்டு ரொம்ப, எனக்கு வந்து இதேமாரி ஒரு அனுபவம் கிடையாது. இதேமாரி ஒரு ஒரு பெரிய ஒரு பள்ளிக்கு போயிட்டு தொழுதது, பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. அந்த ஃபீல் வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அது நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த மக்கா மதீனா போனவங்களுக்கு தெரியும். அதே மாரி தான் எனக்கு ஒரு அந்த ஒரு ஃபீல் இருந்தது உள்ளே போனோன்னே. உள்ள கட்டிடக்கலை இன்டீரியர்ஸ்லாம் வந்து சொல்ல வார்த்தையே இல்ல. வேறு லெவலில் இருந்துச்சு. ஷார்ஜா எப்பவுமே வந்து கட்டிடக்கலைக்கு வந்து பெயர் போனது. பட் அதை விட இந்த பள்ளி வந்துட்டு என்னன்னா, துருக்கியோட கிராண்ட் மஸ்ஜித் ஒண்ணு இருக்கு. அதோட சேம் காப்பி தான் இது. ரொம்பவே நல்லா அருமையா பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது நீங்க கண்டிப்பா போயிட்டு மறக்காம பாருங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து நான் என்ன சொன்னேனோ, அத நீங்க கண்டிப்பா உணருவீங்க. அந்த ஃபீல் என்னான்னு சொல்லிட்டு. அப்படியே நைட் வியூல கொஞ்சம் வெளிய வந்து பார்த்தேன். அது டே வியூவ விட நைட் வியூ அதுவும் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. மறக்காம நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது போல வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். See you on the next video. Take care. Bye.